ஹாய், யூ ஃபிட் மைண்ட் ஃபிட். நம்ம ரொம்ப நாளா வந்து ஹெவி வெயிட் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். நம்ம மசில் வந்து எந்த டெவலப்மெண்ட்டே இல்லாம இருந்திருக்கும். ஸோ நான் சொல்ற மாதிரி இந்த ஒர்க் அவுட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். நானும் அப்படிதான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசெப்ஸ்க்கான பார்பெல் கர்ல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பைசெப்ஸ்க்கான ஸ்டிச்சஸ்லாம் இருக்கு, அந்த ஸ்டிச்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண ஆஃப்டர் ஒர்க் அவுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம கரெக்ஷன் பண்ணாவே போதும், அதை பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஹெவி வெயிட் போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஹெவி வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மசில்ல வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹைப்பர் தெரப்பி ஒர்க் அவுட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் மூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கையை வந்து பாடியில லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த வெயிட் ஃபுல்லாமே உங்க பைசெப்ஸ் மசில்ல தான் உட்காரும். ஸோ நீங்க வந்து கையை விரிச்சு வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணா உங்களுடைய லிஃப்ட் பண்ணும் போது கண்டிப்பா அந்த ஃபுல் வெயிட்டையும் மற்ற மசில் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வந்து லாக் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபுல் வெயிட்டுமே உங்களுடைய பைசெப்ஸ்லயே கரெக்டா உட்காந்துக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய எல்போ, இந்த எல்போ வந்து ஷேக் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஒரே இடத்துல லாக் பண்ணி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நீங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணும் போதும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களுடைய பாடியும் ஷேக் பண்ணிக்காதீங்க. உங்க பாடியை நீங்க ஷேக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். உங்களுடைய மசில் மற்ற மசில்லாம் வந்து அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.